ஹாய். எஸ், இது கட்மண்டு ஏர்போர்ட். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பசுபதிநாத் அப்படின்ற ஒரு விலாக் போடுறேன். நெக்ஸ்ட்டு முக்திநாத் ஒரு விலாகு. இது கம்ப்ளீட் பசுபதிநாத் ஓட ஒரு விலாகு. பசுபதிநாத் என்னென்ன எங்கெங்கே போனோம், என்ன ஆச்சு அப்படின்ற இதை பற்றி. ஸோ இது கட்மண்டு ஏர்போர்ட். இந்த ட்ரிப்பு ஃபுல் அரேஞ்ச் பண்ணியது மிஸ்டர் முரளி சார், இவரோட ஃப்ரெண்டு. இது பாஷு சார்ன்னு சொல்லிட்டு கட்மண்டுவில் எங்களை ரிசீவ் பண்ணினார். ரொம்ப வெரி நைஸ் ட்ரிப். இட்ஸ் அ வெரி ப்ளசன்ட் ட்ரிப் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு முக்திநாத் ட்ரிப் பற்றி சொல்கிறேன். இந்த பசுபதிநாத் ட்ரிப்பை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் சிவன். இது கட்மண்டுவில் நாங்கள் இருந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா இந்த மிஸ்டர் பாஷு சார் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு இந்த கட்மண்டுவில். அப்புறமா பசுபதிநாத் பற்றி சொல்லணுன்னா, இங்கே இருந்த வைப்ரேஷன், இங்கே இருந்த ஒரு அந்த ஆர்த்தி ஆகட்டும், அங்கே இருந்த ஒரு அபிஷேகமாகட்டும், எல்லாமே இட் வாஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங். அப்புறமா இந்த ஒரு எப்படி இந்த பசுபதிநாத் எப்படி இது இது ரெண்டு ஐ ஹர்ட் டூ திங்ஸ். அப்படியே ரெண்டு விதமாக கேள்விப்பட்டேன். ஒன் திங் என்னென்னா, பசுபதிநாத் இது ஒரு அதாவது ஏன்ஷியன்ட் சேயிங் என்ன இருக்குன்னா, மாடு இந்த இடத்துல, அதாவது இந்த கோவில் இருந்த இடத்துல மாடு பால் கறந்துட்டே இருந்ததுதான். ஸோ இது என்ன தான் தினம் இந்த இடத்துல ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங். இந்த இடத்துல இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங். மாடு என்ன தான் இந்த இடத்துல பால் கறந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிக் பண்ணி பார்த்த இடத்துல, இந்த இடத்துல சுயம்புன்னா சிவன் உற்பத்தியான இடம்தான் பசுபதிநாத்ன்ற இடம். திஸ் இஸ் ஒன் ஸ்டோரி பிஹைண்ட் திஸ். இன்னொரு ஸ்டோரி என்னன்னாக்கா, அதாவது சிவன் டிஸ்கைஸ் ஆஃப் மானா டிஸ்கைஸ் ஆகி வந்திருக்கா. பாக்மதி ரிவரில் தண்ணி குடிச்சுட்டு இருந்தப்போ ஒரு சேஜ் அந்த மானோட கொம்பை பிடிச்சி இழுத்ததப்போ அந்த கொம்பு முறிஞ்சு விழுந்த இடம்தான் இந்த கோவில். அதாவது பசுபதிநாத் உற்பத்தியாகி ஃபார்ம் ஆன இடம்தான் இந்த ஸ்வயம்புவாக வந்த இடம்தான் கோவில். இந்த கோவில் பசுபதிநாத்ன்ற கோவில். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, இது ஸ்வயம்புவாக இருக்கிற சிவன் தான் பசுபதிநாத். ஸோ இந்த சிவனுக்கு 4 முகம் உண்டு. அதாவது ஒரு முகமும் 4 ஜோதிர்லிங்கம். நம்ம இந்தியாவில் இருக்கிற 4 ஜோதிர்லிங்கம்க்கு ஈக்குவல். மேல் முகம், அதாவது தலையில் ஒரு பாகம் இருக்குது. அது பசுபதிநாத். இட் கான் பி சீன். ஸோ இந்த பசுபதிநாத்ன்றது ஒரு தலை. இன்னொன்று உடம்பு பாகம் கேதார்நாத். தட் இஸ் பாடி, இட்ஸ் அ கேதார்நாத். 4 முகம் இருக்கிறது. 4 பார்ட்ஸ் ஆஃப் ஒரு முகம், ஒரு 4 ஜோதிர்லிங்கம். ஸோ 12 ஜோதிர்லிங்கம் இருக்குது. ஸோ திஸ் பசுபதிநாத் இஸ் சச் அவ்வளோ ஃபேமஸ், அவ்வளோ ஒரு ஃபெமிலியர், அவ்வளோ ஒரு சிரேஷ்டம் இந்த பசுபதிநாத். கேதார்நாத்தும் அதே மாதிரி உடம்புன்றது பாடி பார்ட் இஸ் கேதார்நாத். தட் இஸ் வாட் ஐ ஹர்ட். இஃப் ஐ ஹாவ் இது எனக்கு இந்த இடத்துல இருந்த ஒரு பெரியவர் சொன்னார். ஸோ இஃப் ஏதாவது தப்புன்னு இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் கமெண்ட் இன் தி யூடியூப். இந்த இடத்துல நான் ஒரு குருக்கள் வீடு, இதுதான் இந்த குருக்கள் வீடு. ஹூ டஸ் தி பூஜா இன் திஸ் இந்த பசுபதிநாத் மெயின் குருக்கள் வீடு. சச்சன் அவுரா. இந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் பாருங்கள். இந்த குருக்களோட வீடே எவ்வளோ நன்னா இருக்குது. அந்த இடத்துல பெரிய மணி இதுவாகி எவ்வளோ நன்னா இருக்குது. இந்த கோவில் வேறு இருக்குது இந்த இடத்துல. எனக்கு நிஜமாக ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஹேட் அ கூஸ்பம்ஸ் சீயிங் திஸ் ஹவுஸ். எவ்வளோ அழகாக இருக்குது. அவர் வீட்டில் போயிட்டு ஒரு ஜஸ்ட் வி ஹேட் 10 மினிட்ஸ் வீட்டில் உட்காந்து அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா அவர் கூடயே நாங்கள் கோவிலுக்கு போய் அபிஷேகம் பார்த்தோம். ரியலி அவர்
கிட்ட பேசின ஒரு 5-10 மினிட்ஸே அவர் எவ்வளோ வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பார். ஐ ஃபெல்ட் அந்த சிவனோட பாக்கியம் எல்லாருக்கும் வரட்டும், அப்படின்னு கிடைக்கட்டும் அப்படின்றது ஐ ப்ரேட். அப்புறமா இன்னொரு விஷயம், பசுபதிநாத்தில் சேம் லைக் வாரணாசி, அதாவது காசி மாதிரியே இங்கேயும் வந்துட்டு த கிரிமிட்டோரியம், அதாவது ஒரு சேம் லாஸ்ட் ரைட்ஸ் இங்கேயும் பண்ணிட்டுருக்கா. பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன ஃபீல், இதுதான் அந்த பார்ட் ஒரு சைடாக தி ரைட் சைடாக ஒரு இடத்துல ஆயின்ட்டுருக்கு. பட் ஐ ஃபெல்ட் ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு அந்த இடத்துல நின்று ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம எல்லாரும் லாஸ்ட்டில் வி ஆல் ஹாவ் டு கோ டு தட் பிளேஸ். எதுக்கு நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம் ஆயிண்டு ஒய் வி ஹாவ் டு ஹாவ் வெஞ்சன்ஸு, அனாவசியமாக எதுக்கு இதாகிக்கணும்னு சொல்லிட்டு ஐ ஃபெல்ட் லெட் அஸ் ஆல் ஸ்ப்ரெட் லவ் அப்படின்றது. கம்மிங் டு திஸ் vlog, இந்த பசுபதிநாத்தில் இன்னொரு விஷயம் வாட் ஐ ஃபவுண்ட் திஸ், நம்ம இந்தியாவில் எதர் இன் நார்த் இந்தியா ஆர் இன் சவுத் இந்தியா we find two type of architecture. But இந்த இடத்துல நான் what I found is completely Buddhism type of architecture that இங்கே என்னன்னாக்கா 80% ஹிந்துஸ் இருக்கா, 10% புத்திசம் இருக்கா, அண்ட் ரெஸ்ட் அதர் ரிலிஜன் இங்கே 10% இருக்கா. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து. லவ் யூ ஆல். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இஃப் எனிதிங் wrong, please comment in the YouTube. Yes, bye.